என் பேர் தமிழரசி. நாங்கள் தாந்தோணி மலையிலேருந்து வரோம். முதலமைச்சரை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ முதல்ல கரூர் வராரு முதலமைச்சர் ஆனவுடனே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தடவை நல்லா சேஃப்டியாக வந்துட்டு போவாங்க. எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆந்திரிங்க சார். என் பேர் நான் ராயனூர்லேருந்து வரேங்க சார். சிஎம் சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குங்க சார். ஏன்னா போன டைம் 41 பேர் இறந்தாங்க. அந்த இடத்துல இருந்து நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் பார்க்கவே முடியலை. இந்த டைம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். அதனால் நேரமாகவே கிளம்பி முன்னாடியே வந்துட்டோம். உள்ளே நேற்றே நைட்டு வந்து பார்த்தோம். ரொம்ப எல்லாமே சேர்லாம் போட்டு நீட்டாக இருக்குது. லேடிஸ்க்கெலாம் தனியாக இது பண்ணி நல்லா நீட்டாக இருக்குங்க சார். கரூரில் இந்த டைம் ஸ்பீச்சுக்காக எல்லாமே தமிழ்நாடுல உலகமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க சார். நல்லா பேசுவார். தேங்க்ஸ் சார். எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குங்க சார். என்ன பேச போகிறாருன்னு எதிர்பார்க்குறீங்க? கரூரில் இனிமே தாங்க சார் எங்களுக்கு தெரியும். நிறையாவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லா என்ன பேசுவார்னு ரொம்ப இதாக தான் இருக்குங்க சார். கண்மணி, தாந்தோன்றிமலையிலேருந்து வரேன். லாஸ்ட் டைம் விஜய் சார் வந்தப்போ கரூரில் அசம்பாவிதம் நடந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் சிஎம் ஆகி வராரு. மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. கரூர் மாவட்ட மக்கள் எல்லாம் அவருடைய ஸ்பீச்சுக்கோசரம் தான் இவ்வளோ தூரம் எல்லாம் முன்னாடியே நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பாஸ்லாம் வந்து 2 days 3 days 1 week முன்னாடியே வாங்கியாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. சார் எப்போ வருவாருன்னு ரொம்ப ஆவலோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வரது 10:30 மணின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா ஃபஸ்ட்டாக அவரை பார்க்கணுன்னு தான். ஃபஸ்ட் லைனில் இருக்கணும். ஃபஸ்ட்டாக போய் நேரமாக உட்காந்துருக்கணும். எப்படி சாமி தரிசனத்துக்கெல்லாம் போனால் எப்படி ஃபஸ்ட் டைம் போய் அந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்கெல்லாம் போட்டி போட்டுட்டு முன்னாடி போய் நிற்பாங்க பார்த்தீங்களா, எட்டி பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு க்ரௌடில் போய் இருந்துட்டு அவரை லாஸ்ட்டாக பார்க்குறத விட ஃபஸ்ட்டாக போய் நின்று சீக்கிரமாக ஃபஸ்ட்டாக போய் ஃபோக்கஸ் ஆகி பார்க்குறது அது ஒரு வேறு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் நேரமாக வந்திருக்கோம். அதை பற்றி வேலைவாய்ப்பு என்னன்னா, அதை பற்றி என்ன ஒப்பீனியன் அப்படின்னா, அதை வந்துட்டு ஏன்னா உயிர் அல்லவா, அதாவது அவர் வந்ததுனால இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதனால அந்த குடும்பத்துக்கு தகுந்த அந்த ஒரு பாதுகாப்பு, ஒரு ஃபுல் டே லைஃப் லாங் ஒரு எப்படி சொல்கிறது, லைஃப் லாங் ஒரு எஸ்கார்ட் அப்படின்னா அதுக்கு வந்து அரசு வேலை அது அவர் பண்ணி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. முகமது சுல்தான். நான் இங்கே கோயம்புத்தூரில் இருந்துட்டு முதல்வர் பார்க்குறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போது முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகுது. அப்படிங்கிறப்ப போதுமான அளவு எந்த இதிலெல்லாம் கவனம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவனத்தை செலுத்தி அதுக்கான சொல்யூஷன்ஸை தந்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இன்னும் ஒரு 4.5 வருட காலங்கள் இன்னும் ஆட்சி காலம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு போதுமான முன்னேற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் தருவார் அப்படிங்கிறத மக்களும் நானும் நம்புகிறேன். 41 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி 41 பேருக்கு வேலை வாய்ப்புனா, ஏன்னா இப்போது குடும்பத்தோட வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து இழந்திருக்கிறாங்க. ஸோ இப்போது குடும்பத்தோட தலைவர் கூட இழந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் 41 பேரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு உதவித்தொகையும் கொடுத்துருக்காங்க. அப்போ முந்தைய ஆட்சியிலையும் தந்திருக்காங்க. விஜய் அவர்களும் ஏற்கனவே இயக்கத் தலைவராக இருந்தபோதும் தந்திருக்காரு. இப்போ முதல்வராக இருக்கும்போது வீட்டில் தகுதிக்கேற்ப வந்துட்டு வேலை வாய்ப்பு தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. கேள்வி எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மக்களுக்கான ஆட்சி காமராஜருக்கு அடுத்து இப்போதான் நடந்துட்டு இருக்குங்கிறத நாங்கள் நம்பிக்கையாக நாங்கள் போடுறோம். அவ்வளோதான். ஏன்னா ஆனால் முதலமைச்சர் வர்றதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம்ண்ணா. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராருண்ணா. 50 நாளுக்கு அப்புறம் சிஎம் ஆனதுக்கப்புறம் வராருண்ணா. சிறப்பாக கொண்டாட போகிறோண்ணா. 6500 போலீஸ்காரங்க போட்டிருக்காங்க. ஆனால் பாதுகாப்பு சூப்பராக இருக்குண்ணா. பாஸ் இருக்கவங்க தானே விட்றாங்க. நீங்களே பார்க்கலாம். மக்களோட பாதுகாப்பு மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்க. அதனால 5000 பேருக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்காங்கண்ணே. கரூர் மக்களே சந்தோஷமா இருக்காங்க. 41 பேர் உயிரிழந்து இந்த வேலை மற்ற கட்சிக்காரங்க வந்து அதை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புகார்லாம். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனை வரணும். ஆனால் அண்ணனுக்குன்னு சிஎம் அண்ணனுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா அண்ணன் வளர்றாருண்ணே.
ஃபுல்லாக வளர்றாருண்ணே. இதுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்கண்ணே, கொடுக்காமலாம் இல்லைண்ணே. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இறந்தவங்க வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து எங்களால் வந்து இது பண்ணிட்டாங்களே, இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க. நாங்கள் வரவேற்கிறோண்ணா. நான் குடும்ப நல நான் கரூர் மேற்கு மாவட்டம் தகவல் தொழில் பாணியில் இருக்கேங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி கொடுக்குறது வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் வந்து அரசு பணி கொடுக்குறாங்கண்ணா. அதுக்கு மட்டும் இது இல்லை, இதுக்கு மட்டும் இப்படி சொல்கிறாங்க. எங்கள் முதல்வர் வந்து நல்லா தான் பண்ணுறாரு, எல்லாருக்கும் நல்லா தான் பண்ணுறாரு. அவர் என்ன நல்லது பண்ணாலுமே இவங்க என்ன சொல்கிறாங்க, தப்பு தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்பயுமே நாங்கள் முதல்வர் பக்கம் தானே இருப்போம். அவர் என்ன சொன்னாலுமே அவர் பக்கம் தான். அது நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அது என்னென்னு சொல்லணும்னு தெரியல. ஆனால் இதுக்கு மட்டும்தான் குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இல்லைண்ணா. அண்ணன் வந்து என்ன ஏதாவது எந்த ஒரு நலத்திட்டம் என்ன பண்ணாலுமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு நம்ம அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம பண்ணாமல் இருக்க போகிறது இல்லைண்ணா. நீங்கள் சொல்லிட்டு போங்க. அண்ணனோட தத்துவம் என்னன்னா, உசுபேத்தனம் டொம்முன்னு கடுப்பேத்தனம் கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்கிற மாதிரி அண்ணன் நல்லா நலத்திட்டு செஞ்சுட்டே இருப்பாருண்ணா. யார் என்னென்னு சொல்லுங்கள், நான் என்னோட மக்களுக்கு நான் நல்லது செய்வேன். அந்த மாதிரி முறையில் வந்து அண்ணன் நல்லா செஞ்சுட்டே இருக்காருங்கண்ணா. அவ்வளோதாங்க.